ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாக்கர் வால்யூம் அண்ட் பைண்ட் மவுண்ட்டுக்கான டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டாக்கர் இமேஜஸ் என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது நம்ம வீடியோவில் டாக்கர் கம்போஸ் அப்போ வந்த இமேஜஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டாக்கர் வால்யூம் காட்டுறேன். டாக்கர் வால்யூம்ஸ் எல்எஸ் லிஸ்ட்டு. டாக்கர் வால்யூம் நாட் வால்யூம்ஸ், வால்யூமே இல்லை. இப்போ எப்படி நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணலாம்னா, டாக்கர் வால்யூம் கிரியேட் வால்யூமோட நேம் மை வால்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்பி அதே கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டிரைவர் லோக்கல், வால்யூம் மை வால்யூம். இப்போ எப்படி நம்ம இதை பைண்ட் மவுண்ட் பண்றது ஆர் வால்யூம் மேப் பண்றதுன்னா, டாக்கர் run -p for port 4000 3003 colon 5173 -v. இப்போ இங்க நான் என்னோட ரிலேட்டிவ் ஆப்சல்யூட் பாத். இப்போ இங்க ரியாக்ட் இருக்கா, கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத், அதாவது ஆப்சல்யூட் பாத் காப்பி பண்ணிட்டு இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், :/app இப்படி கொடுத்து ரன் பண்ணேன்னா அதுக்கு பேர் பைண்ட் மவுண்ட். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக என்னோட மிஷினில் இருக்கிற ஒரு டைரக்டரியை நம்ம இது கூட மவுண்ட் பண்ணுறோம். இது பைண்ட் மவுண்ட்டு. இதே நான் இப்படி கொடுக்காம மை வால்யூம், நம்ம கிரியேட் பண்ண வால்யூம் நேம் மை வால்யூம் :app இப்படி கொடுத்து ரன் பண்ணனா இதுக்கு பேர் வால்யூம் மவுண்ட். இப்போ பைண்ட் மவுண்ட் என்ன பண்ணோம்னா, என்னோட ரியாக்ட் கோட், நான் எழுதின கோடை அப்படியே அந்த கண்டெய்னருக்கு மேப் பண்ணிடும். ஸோ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணால் அங்கே சேஞ்ச் ஆகும், அங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே சேஞ்ச் ஆகும். லைக் எப்படின்னா, இப்போ நான் பைண்ட் மவுண்ட் பண்ணிட்டேன்னா, இது என் ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிற யூடியூப் ஃபோல்டரில் இருக்கிற அதுக்குள்ளே ரியாக்ட்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இந்த டைரக்டரியும் என்னோட கண்டெய்னர் C1 ரெண்டும் மேப் ஆயிடுச்சு, பைண்ட் மவுண்ட் ஆயிடுச்சு. மேப்னு சொல்லக்கூடாது, பைண்ட் மவுண்ட். பைண்ட் மவுண்ட் நம்ம பண்ணியிருந்தோம்னா இங்கே இருக்கிற கண்டென்ட் அப்படியே இங்கே அவைலபிளாக இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபைல்ஸ் நீங்கள் ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி விண்டோஸில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற உள்ள சம்திங் ஃபோல்டரில் இருக்கும் ஒரு ஃபைலு, அதை ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி இங்கே ஈஸி ஆக்சஸ்க்காக டெஸ்க்டாப்பில் வச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ இது ரெண்டுமே பாயிண்ட் பண்ண போகிறது ஒரே இடம் தான், காமனாக ஒரே கண்டென்ட் தான். இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ஒரு ரெப்ளிகா இல்லை, அதே கண்டென்ட் அப்படியே இங்கே வந்துடும். ரெண்டுமே இதே இடத்த தான் பாயிண்ட் பண்ணி, அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் ஆகும், இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் ஆகும். நீங்கள் எங்கே இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், நான் இங்கே சேஞ்ச் பண்ணேன்னா அது இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் பைண்ட் மவுண்ட். வால்யூம்ங்கிறது டாக்கரே ப்ரொவைட் பண்றது, டாக்கருக்குள்ள இருக்கும் அது. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ரன் பண்றேன். இமேஜ் react :v1. இதை நான் டிட்டாச் மோட்ல ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் வால்யூம்னு நான் போடுறேன். எனக்கு பாருங்களேன் என்னென்ன கமெண்ட் இருக்கு. நம்ம கிரியேட் பார்த்துட்டோம். இன்ஸ்பெக்ட் அந்த வால்யூம் பற்றின இன்ஃபர்மேஷன் வர்றது நமக்கு. இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் மை வால்யூம் தான் பாருங்களேன், கிரியேட்டட் அட் டிரைவர் லேபிள் மவுண்ட் பாயிண்ட். இதுதான் நான் சொன்னால உங்களுக்கு வீடியோவில், டாக்கர் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு வேர்க்குள்ள லிப்புக்குள்ள அதுக்கான இடம் இருக்கும் டாக்கர். அதுக்குள்ள வால்யூம்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள மை வால்யூம்ஸ்குள்ள தான் இதோட டேட்டா எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் மல்டிபிள் வால்யூம் கிரியேட் பண்ணலாம். இதோட நேம் மை வால்யூம். இப்போ பேலன்ஸ் என்ன கமெண்ட் இருக்கு, எல்எஸ் இதுதான் நம்ம பார்த்தோம் லிஸ்ட்டு. இப்போ ப்ரூன் ஆரம் 2 இருக்கு. ப்ரூன் ரிமூவ் அன்யூஸ்டு வால்யூம்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், டாக்கர் வால்யூம் ப்ரூன். என்னால் ப்ரூன் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட யூசர் வால்யூம் தான் இருக்கு. நான் பாருங்க அன்யூசர் வால்யூமே இல்லை. டாக்கர் கிரியேட் வால்யூம் 2 நான் கிரியேட் பண்ணுறேன்.
unable to find full access denied. ஓ சாரி, நான் கமாண்ட் வந்து மாற்றி போட்டேன். டாக்கர் வால்யூம் create to should be 2 alphanumerical characters ABC. இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், டாக்கர் வால்யூம்ஸ் எல்எஸ், சாரி டாக்கர் வால்யூம் எல்எஸ். இப்போ வந்து 2 வால்யூம் இருக்குது, ஏபிசி மை வால்யூம். இப்போ வந்து நான் ப்ரூன் பண்ணுறேன், டாக்கர் வால்யூம் ப்ரூன். பாருங்களேன், டெலிட்டர் வால்யூம் ஏபிசி. ஏன்னா ஏபிசி வால்யூமை நான் வந்து எது கூடயுமே மவுண்ட் பண்ணல, எந்த ஒரு கண்டெய்னருமே அதில் ரன் ஆகல. ஸோ அதை வந்து நான் ப்ரூன் பண்ணிடலாம். இப்போ இதை ப்ரூன் பண்ணுறதால என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே போயிடும் நமக்கு. அது வந்து வார்னிங்காகவே வரும். பாருங்க, திஸ் ரிமூவ் வில் வில் ரிமூவ் ஆல் லோக்கல் வால்யூம் நாட் யூஸ்டு பை அட்லீஸ்ட் 1 கண்டெய்னர். எந்த ஒரு கண்டெய்னருமே யூஸ் பண்ணாத ஒரு லோக்கல் வால்யூம் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். இதே வந்து ஆர்எம்ன்றது நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் 1 or more வால்யூம்ஸ். நீங்கள் வந்து ஆர்எம் கொடுத்து எத்தனை வால்யூம் நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்தேன்னா எனக்கு வந்து வார்னிங் வரும். ஏன்னா நான் வந்து ஒரு கண்டெய்னரை அதில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். டாக்கர் வால்யூம் ரிமூவ், பாருங்க, ரெஸ்பான்ஸ் ஒன் டிமாண்ட் ரிமூவ் வால்யூம் இஸ் இன் யூஸ். இது வந்து வால்யூம் யூஸில் இருக்குது. ஸோ என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டாக்கர் பிஎஸ் கொடுத்து என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 2 minutes ago இதுதான் என்னோட கண்டெய்னர். டாக்கர் ஆர்எம் கண்டெய்னர் நேம். இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லுது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். -f டாக்கர் பிஎஸ் -a. லிஸ்டால். இப்போ பாருங்கள், இது மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே போனாலுமே எனக்கு வந்து கண்டெய்னர்ஸில் அந்த கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணது இருக்காது. இப்போ நான் வந்து வால்யூம் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். டாக்கர் வால்யூம் ரிமூவ் மை வால்யூம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாக்கர் வால்யூம் எல்எஸ் லிஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த ஒரு வால்யூமே இல்லை. டாக்கர் வால்யூம். இப்போ ஓவரால் வால்யூமோட ஐடியா என்னன்னா, பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்க்காக நம்ம வந்து வால்யூம் கிரியேட் பண்ணி டாக்கரை மேனேஜ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை நானே பார்த்துப்பேன், எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிற ஒரு டைரக்டரியை நம்ம வந்து பைண்ட் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டாக்கர் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்க்காக டாக்கர் நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ்.